ஒரு திருச்சபை ஆண்டவர் உண்டாக்க காரணம் என்ன? எல்லாரும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அல்லேலூயா பாடும்போது எல்லாரும் ஒரே மாதிரி அல்லேலூயா பாடுவதற்காக அல்ல. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்முடைய திருச்சபையிலே அதிசயத்தின் கதவுகளை பூட்டி வச்சிருக்கார், அற்புதத்தின் கதவுகளை பூட்டி வச்சிருக்கார். ஏன் சொல்லுங்க? ஏன்? ஒரு மனம் இல்லை. எங்கே ஒரு மனம் உண்டோ, எங்கே ஒரு மனம் இல்லையோ, வரும்போதே ஒரு மனம் இல்லாமல் இரு மனத்தோடு வந்து பல மனதோடு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்கே எப்படி விடுதலை வரும்? நாம் திருச்சபையில் வந்து ஏதோ வந்தோம், போனோம், நடந்தோம், ஜெபித்தோம், நான் திருச்சபைக்கு போகிறேன், அங்கத்தினராக இருக்கிறேன், ஆண்டவர் விரும்புகிற காரியம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருந்து எல்லாரும் சேர்ந்து தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சிலருடைய வாழ்க்கையில் இந்த ஐக்கியத்தை கெடுப்பதற்கு பிசாசு எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? மேட்டுமையான எண்ணத்தை கொடுத்துருவான். ஏய், நீ என்ன எல்லாம் அவங்களோட குறைஞ்சவனா? இந்த சபையில் இருக்க எல்லாத்தோட நீ என்ன குறைஞ்சு போயிட்டியா? நீ எப்படி நடக்கணும் தெரியுமா? மேட்டுமையா யார்ட்டையும் பேசிடாத, யார்ட்டையும் பழகிறாத. மேட்டிமை நம்ம என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு தான் ஐக்கியம் கெட்டு போயிருக்கும். நம்ம நினைக்கிறோம் இந்த மனமேட்டிமை என்னை ஆசீர்வாதத்தை கொண்டு போகுன்னு சொல்லி. மனமேட்டிமை நம்மளை கேடுக்குள்ளே கொண்டு போகுது. மனமேட்டிமை இன்னும் உங்களை தேவனை விட்டு பிரிக்குது. நான் சொல்கிறேன், மனமேட்டிமை உள்ளவர்கள் எத்தனை பேர் ஜெபத்தில் வளர்ந்துருக்கிறீங்க? ஐக்கியத்தில் இல்லாதவர்கள் எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருங்க கேட்டால் ஒருத்தரும் சொல்ல முடியாது. வளர்ந்துருக்க ஜெபம் கம்மியாயிருச்சு, ஆராதனை கம்மியாயிருச்சு, ஆண்டவர் தெரு. அப்போ புரிஞ்சுக்கோங்க, இது தேவசித்தம் அல்ல. சிலர் சொல்லுவாங்க, நான் ஐக்கியமாக இருக்கும்போது நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணோம், நாங்கள் டீமாக ஜெபம் பண்ணோம். ஆனால் இன்றைக்கு இந்த சாத்தான் மனமேட்டிமை கொடுத்த உடனே, அந்த பிரிவினையை கொண்டு வந்த உடனே எனக்கு ஜெபம் கம்மியாயிருச்சு, வேதம் கம்மியாயிருச்சு, ஆண்டவரை தேடுவது கம்மியாயிருச்சு, தேவனை தேட முடியலை. அதற்கு ரீசன் என்னன்னா, இது தேவ சித்தம் இல்லப்பா, இது உன்னை கேடுக்குள் நடத்தி கொண்டிருக்கிறது, இது உன்னை கேடு உண்டாக்கும்படி மனதை மேட்டுமையாக்கி கொண்டிருக்கிறது. சிலரால் தேவனுடைய அன்பை உணர முடியல, தேவனுடைய அன்பை உணர முடியுது, நீளத்தை உணர முடியல, ஆழத்துக்குள்ளே போக முடியல, அகலத்துக்குள்ளே போக முடியல, நீச்சல் ஆழத்துக்குள்ளே போக முடியல, மூழ்கிற அளவுக்கு தேவ அன்பால் தேவ அற்புதத்தால் நிரம்ப முடியல. ஒரே ஒரு ரீசன், ஐக்கியத்தை நமக்கு எடுத்துக்கொள்கிறோம். அந்த பியூரான லவ் நமக்குள்ளே இருந்தா அங்கே இருந்து என்ன வெளிப்படாது? கோபம் வெளிப்படாது, வைராக்கியம் வெளிப்படாது, கசப்பு வெளிப்படாது, மார்க்க பேதங்கள் வெளிப்படாது, பிரிவினைகள் வெளிப்படாது, எரிச்சல்கள் வெளிப்படாது, மேட்டிமை வெளிப்படாது, சாத்தானுடைய எந்த குணமும் சுத்தமான அன்பிலிருந்து வெளியே வராது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதுதான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறார். சுத்தமான அன்பை வச்சு நீ நேசிக்கணும், அப்போ தான் நீ என்னுடையவள், அப்போ தான் நீ என்னுடையவன். ஹல்லேலூயா.